A survey gives the following information of food items preferred by the people. இப்போ draw a pie chart நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா? இப்போ நம்ம pie chart வரையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டோட்டலை கால்குலேட் பண்ணணும். இங்க ஐட்டம்ஸ் எழுதிக்கலாம். இங்க எனக்கு என்ன கேக்குன்னா கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்கல்ல அதை எழுதிக்கலாம். அப்புறமா சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேட் சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெஜிடபிள்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? 160 பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மீட் 90 பீப்புள். அடுத்த சாலட் 80 பீப்புள். ஃப்ரூட் 50 பீப்புள். நெக்ஸ்ட் ஸ்ப்ரவுட் 30 பீப்புள். நெக்ஸ்ட் பிரெட் 40. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டலை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க 0. நெக்ஸ்ட் 4 plus 3 is 7. 7 plus 5 12. 20 29 35 right? 35 5 remainder 3. இப்போ 3 plus 1 is 4. டோட்டல் பீப்புள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம இப்போ நமக்கு பெர்சன்டேஜ் இல்லாம பீப்புள் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ ஃபார்முலா ஃபார் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ பீப்புள் ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பீப்புள் கொடுத்துருக்காங்க பை டோட்டல் மல்டிப்ளைட் பை 360 டிகிரி. கிளியரா? இதுவே சென்ட்ரல் ஆங்கிள் பெர்சன்டேஜ்ல இப்போ 90% 80% அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? பெர்சன்டேஜ் பை 100. பெர்சன்டேஜ்னாலே 100 இன்டூ அதே 360 டிகிரி ஆங்கிள். எதுக்காக இந்த 360 டிகிரி போடுறோம்னா, ஒரு சர்க்கிள் நம்ம பை சார்ட் இப்படி தானே போடுவோம். அதோட ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360. ஸோ நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேட். சரியா? பாருங்க இதுக்கு நான் கால்குலேட் பண்றேன். 160 சரியா? 1 கொடுத்துருக்காங்க. டோட்டல் என்னது? 450. தனியா நம்ம போட்டு ஆன்சர் மட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 160 பை 450 இஸ் டோட்டல். நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். மல்டிப்ளைடு பை 360. இப்போ நம்ம இதுல பார்த்தோம்னா இது 360 இஸ் இப்போ 90ல நான் கேன்சல் பண்றேன். 0 நம்ம ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டு 90ல கேன்சல் பண்றேன் சரியா? 4 9s are 36. 5 9s are 45. இப்போ இங்க 4/5ன்றது ஃபிக்ஸ்டு. ஏன்னா 360யும் சேஞ்ச் ஆகாது, டோட்டலும் சேஞ்ச் ஆகாது. இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இது 4/5ன்றது நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம். மத்தத நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணலாமா? 1 5 is 5. இங்க என்ன வரும்? 3 5s are 15. ரிமைண்டர் 1 32. இப்போ 32 multiplied by 4. இங்க என்ன வரும்? 4 2s are 8. 4 3s are 12. So 128 degree. 128 degree. Clear? Next 90. 90 by 450 into 360. ஸோ இதை பார்த்தோம்னா 490. 4 இது 5. ஏற்கனவே போட்டிருக்கோம்ல இது சேமாக தான் கேன்சல் ஆகும். இதை கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. இங்கே என்ன வரும்? 1 5 is 5. ரிமைண்டர் 4. 8 5s are 40. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 4s are 32. ரிமைண்டர் 3. 1 4 is 4 plus 3 is 72 degree. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 80. 80 by total எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 multiplied by 360. ஸோ இது பார்த்தீங்கன்னா அகைன் இது 4 times இது 5 times. என்னது? 4 times of 90 is 360. ஓகேவா? 5 times of 90 is 450. இப்போ நம்ம திரும்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 155 155 ரிமைண்டர் 3 6 5 30. இப்போ இது வந்து 6 4s are 24. ரிமைண்டர் 2 1 4 is 4. 4 plus 2 is 64 degree. ஓகேவா? நெக்ஸ்ட் எவ்வளோ? 50. t by 450 into 3. ஸோ அகைன் இது 4 times இது 5. 5 இது 10. இப்போ 10 into 4 will be 40 degree.
கிளியரா? நெக்ஸ்ட் இது 40 80 120 54 90 is 72 160 is 1 கரெக்டா லைன்ல 1 நெக்ஸ்ட் 30 30 by என்ன ஒரு 450 into 3 so again this 4 times this 5 times 155 6 5 are 30 next 6 4 are 20 24 degree ஓகேவா நெக்ஸ்ட் 40 40 by 450 into 3 again this is 490s இது 590s இது ஃபர்ஸ்ட்ல போட்டோம்ல ஒண்ணு அதே மாதிரி கண்டினியூ பண்ண தான் 5 இங்க 8 5 are 40 8 4 are 32 degree ஓகேவா இப்போ இதுக்கு நாம என்ன பண்ண போறோம் பை சார்ட் வரைய போறோம் ஸோ இதுக்கு பை சார்ட் வரைஞ்சதா நமக்கு முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் பை சார்ட் வரையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையான இதுல ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும் யூஸ்வலா நீங்க 5 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ப்ரொடெக்டருக்கு ஈஸியா இருக்கும் சரியா ஸோ நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன் ஓகே 5 சென்டிமீட்டருக்கு நீங்க சர்க்கிள் எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்டர் வச்சு கரெக்டா ரேடியஸ் சரியா கரெக்டா வச்சு ரேடியஸ்ல நீங்க ஆங்கிள் மார்க் பண்ணணும் கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்டருக்கு கீழே இந்த லைன் இருக்கும் இந்த லைன் இல்லாம ஜீரோ எங்க இருக்கோ அங்கதான் நீங்க மார்க் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் ஜீரோ சரியா இங்க மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு லைன் கரெக்டா அதை ஜாயின் பண்றதுக்கு ஒரு லைன் முடிஞ்சு போச்சு அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் 128 ஆங்கிள் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 128 கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 128 ப்ரொடெக்டர்ல கரெக்டா இங்க வச்சு 128 எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ பாருங்க கீழே இருக்கிறது தான் பார்க்கணும் 10 20 30 40 50 60 70 80 90 100 120 10 120 அப்போ இந்த கோடு எவ்வளோ 125 26 27 28 அப்போ உங்களுக்கு எங்க வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 125 26 27 28 கரெக்டா இங்க வரணும் ஓகேவா ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கணும் இங்க ஒரு கோடு கரெக்டா ஸ்கேல் வச்சு போட்டுறணும் இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 ஓகேவா அடுத்ததா பார்த்தீங்கன்னா மீட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% பீப்புள் மீட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து பாருங்க நான் இதை ரொட்டேட் பண்ணிட்டு இங்க தான் ஜீரோ வைக்கணும் எங்க நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணிருக்கோமோ அங்கதான் ஜீரோ வைக்கணும் கரெக்டா ஜீரோல வைக்கணும் சரியா எங்க ஆங்கிள் நம்ம 128 மார்க் பண்ணிருக்கோமோ அங்க ஜீரோ வைக்கணும் அங்க ஜீரோ வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் என்னன்னு பாருங்க 72 டிகிரி 72 பாருங்க ஜீரோல இருந்தா கனெக்ட் இது பண்ணணும் ஸோ ஜீரோல இருந்து 10 20 30 40 50 60 70 70 இங்க வந்தாச்சு 71 70 ஓகேவா 72 இங்க மார்க் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் 72க்கு ஒரு லைன் கரெக்டா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் முடிஞ்சு இப்போ இது என்ன ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 72
ஓகே. அடுத்ததா அடுத்ததா நம்ம பார்த்தீங்கன்னா, புரொடெக்டர் வச்சு எங்க 72 இருக்கோ, அதுலருந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அங்க தான் 0வ வைக்கணும். சரியா? 0வ வச்சுட்டோம்னா, அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? 64. ஸோ இங்கருந்து நம்ம 64 ஜாயின் பண்ணணும். பாருங்க 10, 20, 30, 40, 50, 60, 65 அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கோடு 64. ஸோ 64 நான் ஜாயின் பண்றேன். நெக்ஸ்ட் புரொடெக்டர் வச்சு எங்க 64 இருந்ததோ அங்க தான் நம்ம கரெக்ட்டா 0 வைக்கணும். ஓகே. 0 வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஆங்கிள் நம்ம பார்த்துப்போம்? 40 டிகிரி. இப்போ 40 டிகிரிய மார்க் பண்ணணும். 0ல இருந்து 0ல இருந்து 10, 20, 30, 40. இப்போ 40 டிகிரி நம்ம எங்க மார்க் பண்ணா கரெக்ட்டா இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜாயின் பண்றோம். இது 40 டிகிரி. கிளியர். திஸ் இஸ் 40. அடுத்ததா எங்க 40 மார்க் பண்ணமோ அங்க தான் 0 வைக்கணும். ஓகே 0 வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்னது 40க்கு அப்புறம் 24 டிகிரி இருக்கு. இப்போ 24 நம்ம மார்க் பண்ண போறோம். 10, 20 பாருங்க இந்த பெரிய கோடு 25 அதுக்கு முன்னாடி இருக்கிற கோட இங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 24 ஜாயின் பண்ணேன். இப்போ நம்ம கடைசியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணவே தேவையில்ல. நம்ம போட்டது கரெக்ட்டா இருந்ததுன்னா, அதுவே நமக்கு ஆங்கிள் குடுத்துரும். 32 டிகிரி. இப்போ இங்க நானு 32 டிகிரி வருதான்னு பார்க்க போறேன். ஓகே. ஸோ 30, 31, 32 வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் 32 டிகிரி. கிளியர். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்டர் தான் நமக்கு முக்கியம். கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணி போடணும். நம்ம 1 தான் கரெக்ட்டா ரேடியஸ் எடுத்துட்டு போடணும். மத்ததெல்லாம் எது 0 டிகிரி இருக்கோ அங்க கரெக்ட்டா வச்சு போடணும். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது ட்ரா எ பை சார்ட் மட்டும் தான். சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணிட்டோம். பை சார்ட் வரைஞ்சாச்சு.